அத சொல்றதுக்கு தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். இது என்னோட முடிவு. இதுக்கு நீங்க எல்லாருமே சம்மதம் சொல்லிதான் ஆகணும். செல்வி, பூஜாவோட அண்ணனா இதெல்லாம் நாங்க செய்ய வேண்டியது. ஆனா என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படி இக்கட்டான சூழ்நிலையில நம்ம குடும்ப கௌரவத்துக்காக நீ செய்யறது பெரிய விஷயம். அம்மா சொன்ன மாதிரி இப்படி ஒரு மனசு வேற யாருக்கும் வராது. என்ன, நாங்க முறைப்படி எங்க தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய எதையுமே செய்ய முடியாம போயிடுச்சேன்னு தான் மனசுக்கு உறுத்தலா இருக்கு. மாமா, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசி என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. இது நம்ம குடும்பத்துல இருந்து நம்ம எல்லாருமா சேர்ந்து பூஜாவுக்கு செய்யற கல்யாணம். இதுல நான் நீனு யாரும் யாரையும் பிரிச்சு பேச வேண்டாம். அண்ணே, செல்வி நகைய கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து அப்புறமா திருப்பி கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு செல்வி சொல்ற யோசனைப்படி பூஜா கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவோம். சரி, எப்படியோ நகை பிரச்சனை முடிஞ்சது. இனிமே கல்யாணத்தை ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி எப்படி நடத்துறதுன்னு மட்டும் யோசிப்போம். வேலு, உங்களுக்கு இதுல சந்தோஷம் தானே? இந்த செல்வி எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக இவ்வளவு நகையை தாரவாக்க துணிஞ்சிட்டாளே. இந்த நகையை போட முடியாம இந்த குடும்பமே அவமானப்படும். அதை பார்த்து சந்தோஷப்படலான்னு நினைச்சோமே. நம்ம சந்தோஷத்துல மண்ணள்ளி போடுறதே இந்த செல்விக்கு பொழப்பா போச்சு. எங்க ஏன் பொண்ணை காணோம்? ஐயோ, ரூமுக்கு போயிட்டாளா? அத்தை, நாளைக்கு காலையில பேங்க்குக்கு எல்லாம் போகணும். நான் ரூமுக்கு போறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரி. சரிம்மா, நானும் மேல இருக்கேன்.